இசையமைப்பாளர்களில் நாடகத்துறையில் நாடகங்களில் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்த மாதிரி இவர் ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நீங்களும் சமயத்துல தமாஷா பேசுறேன், டனால் தங்கவேலு மாதிரி. சரி சரி, நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களேன். நானா? ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா. ஏண்டி புதுசா கேக்குற என்ன பார்த்து? அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேளா. ஏன்னா அடுத்தாத்து அம்பூரத்தை பார்த்தேளா. சைக்கிள்லேயே போய் இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை இருக்கோ அதை அவரும் மேஜரும் பார்ப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் பெண்ணோடு போராடுது. கள்ளொரு பக்கம் தேனொரு பக்கம் உள்ளூர நீராடுது. அதுக்கப்புறம் அதில் வந்து சேர்ந்த நாகேஷ், அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து சேர்ந்த சௌகார் ஜானகி, இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது வி குமார் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிட்டார். தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள். ரெட்ரோவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரைட்டர் காசி தினகர். இந்த எபிசோடில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர் யாருன்னா மியூசிக் டைரக்டர் வி குமார். இசையிலேருந்து ஆரம்பிப்போம். அவர் வந்து சினிமா துறையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய கலைஞர்கள் வந்த காலங்களில் அவர் வந்து சாதாரணமாக அவரும் எளிமையாக ஈஸியாக வந்துடல. எல்லாருமே நிறைய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இந்த இசையமைப்பாளர்களில் நாடகத்துறையில் நாடகங்களில் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்த மாதிரி இவர் ஆரம்ப காலத்தில் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட ஒர்க் பண்ணவங்க யாருன்னா மேஜர் சுந்தரராஜன்கிற நடிகர். அவருக்கு அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் நான் பார்த்துருக்குறேன். அந்த காலத்துலேயே அவரை அந்த சைக்கிள் ஆரம்ப காலங்களில் வந்தாருன்னா சைக்கிள்லேயே போய் இந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை இருக்கோ அதை அவரும் மேஜரும் பார்ப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். அப்படி இருந்த பீரியடில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் டைரக்டர் பாலச்சந்தர் இருந்தார். அங்கே தான் அனந்து அவங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. பாலச்சந்தர் சாருக்குன்னு ஒரு குரூப் இருந்தது. இந்த நாடகம் தான் அப்போ ரொம்ப ஃபேமஸ். நாடக கலைங்கிறது நல்ல தழைத்து ஓங்கின காலம் அது. அதில் இருந்து தான் சினிமா, நிறைய சினிமாக்கள் பிற்காலத்தில் படமாச்சு. அப்படி இருக்கும்போது பாலச்சந்தர் சாரனுடைய ஒரு ட்ராமா ட்ரூப்னு வைங்க, ராகினி ரெக்ரியேஷன்ஸுங்கிற குரூப்பில் அவர் ஏற்கனவே பாலச்சந்தர் சாருக்கு ஏற்கனவே அறிமுகமானதுனால பாலச்சந்தருடைய அந்த கதை வசனம் டைரக்ஷனுக்கு அவர் மியூசிக், வி குமார் சார் தான் மியூசிக். அப்படி அவர் மியூசிக்கு அதுக்கு என்ன அந்த காலத்துலலாம் ட்ராமாவில் நான் அந்த மாதிரி நாடகங்கள் அந்த காலத்தில் நடிக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மாதிரி கிடையாது. அந்த நாடகத்துக்கு முன்னால் பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஹார்மோனியத்தோட மியூசிக் டைரக்டர் உட்காந்துருப்பார். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு உட்காந்து லைவ், அதாவது முதல்ல இது பார்த்துருவாங்க. ஒரு கிராண்ட் ரிகர்சலில் அந்த சீனுக்கு உண்டான டைலாக்லாம் மார்க் பண்ணிவிட்டு எங்கெங்கே வேணும்னு டைரக்டர் சொல்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி வாசித்து காட்டிட்டு அதை வந்து ரெக்கார்டெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ போடுற மாதிரி இல்லை, லைவாக ரெக்கார்டிங் மாதிரி எப்படி வாசித்தாங்களோ ரெக்கார்டிங்கில் ஸ்டூடியோவில் அது மாதிரி வாசிக்கணும். அதுக்கு தகுந்தபடி சில இதில் அப்போ பெரிய கீபோர்டு அந்த மாதிரி பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. இவர் பேசிக்கலாக அவர் இது வந்து ஹார்மோனியம் வாசித்தா கூட ஒரு நல்ல வயலினிஸ்ட், அவர் அருமையாக வயலின் வாசிப்பார். ஸோ அது பிற்காலத்தில் அவருடைய படங்களை பற்றி சொல்லும்போது அதை பற்றி பேசலாம். அப்படி நாடகத்துறையில் இருந்தவர் பாலச்சந்தர் சாருடைய படம் பின்னால் நீர்க்குழின்னு வந்தது. அது முதல்ல நாடகமாக பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிளே. அது சபாவில் அதுக்கு டேட்டே இருக்காதுங்கிற அளவுக்கு இவங்க ஆஃபீஸ் முடித்த உடனே ஒரு குழுவாயிட்டாங்க அவங்க. பாலச்சந்தர் சார், மேஜர் சுந்தரராஜன், அதுக்கப்புறம் அதில் வந்து சேர்ந்த நாகேஷ், அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து சேர்ந்த சௌகார் ஜானகி, இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது வி குமார் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிட்டார். ஆனால் பாலச்சந்தர் சாருக்கு சினிமா துறையில் போய்
படத்தை டைரக்ஷன் பண்ணி சான்ஸ் கேட்குற மாதிரி இந்த காலம் மாதிரி அப்போ இல்லை. நாடகங்களுக்கு கூப்பிடுவாங்க, நாடகம் நல்லா இருந்தால் அதை படமாக்கும் போது அந்த டைரக்டரை போடலாமா இல்லை கதையை மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னு இருப்பாங்க. பாலச்சந்தர் சார் ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய கதையை மட்டும் அவர் கொடுக்கல. அவர் டைரக்ஷன் என்னுடைய நாடகத்தை படமாக்குனீங்கன்னா அதுக்கு நானே ஸ்க்ரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கொள்கை. அது தப்பு இல்லை. அப்படி இருந்த பீரியடில் தற்செயலாக வி. குமார் சாருக்கு ஏகே வேலன் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு படம் எடுத்தார் இலட்சிய நடிகரை வச்சு. அது பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட அந்த ஒரு படத்துலேயே அவர் அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு சாலி கிராமத்தில் ஒரு ஸ்டுடியோ வாங்கினார். இன்றைக்கி அந்த தெருவுக்கு பேர் அருணாச்சலம் ரோடு அப்படின்னு இருக்குது. அவர்கிட்ட இவர் அடிக்கடி போய் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், நாடகத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன்னு அவர்கிட்ட போய் அடிக்கடி ஓயாமல் அவரை போய் எனக்கு எங்கள் நாடகத்தை பாருங்கன்னு கேட்டப்ப அவர் ஒரு நாள் ரொம்ப வேறு வழி இல்லாமல் இவ்வளோ தூரம் அந்த ஆள் அலையிறாருன்னு சொல்லி நீர்க்குமிழி நாடகத்தை ஏகே வேலன் சார் பார்த்தார். புலவர் ஏகே வேலன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சலுகையெல்லாம் எழுதின ரைட்டர். ஸோ அவர் அந்த நாடகத்தை பார்த்தோன்னே இது படம் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா அவருக்கு வந்தது. அப்போ வி. குமார் சார் என்ன சொன்னார், நீங்கள் அவருக்கே டைரக்ஷன் கொடுங்க, நீங்கள் வேறு யாரையும் டைரக்டராக போட்டுறாதீங்க. ஏன்னா அவ்வளோ அதில் அந்த ரொம்ப நாடகம்னா அப்படி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, டைரக்ஷனும் அருமையாக பண்ணுவார், அவரே ஒரு நல்ல நடிகர்னு சொன்ன உடனே வேகே வேலன் சார் என்ன கண்டிஷன் போட்டாருன்னா, நான் ஸ்டூடியோ மட்டும்தான் கொடுக்க முடியும், பெரிய நடிகர்கள்லாம் புக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த ஸ்டூடியோலாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேறு படங்கள் எடுத்து அவர் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருந்த நேரம் அது ஏகே வேலன் சார். அப்போ என்னென்னா, நான் என்னுடைய ஸ்டூடியோவை நான் கொடுத்துட்றேன், செட் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டு போடுறேன், இந்த நாடகத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் செட் வேணால் போட்டுக்கங்க, நடிகர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லப்பட அதை வி. குமார் சார் பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி சரி வாங்கன்னு சொல்லி பாலச்சந்தர் சார் வி. குமாரனுடைய நிர்பந்தத்திலையும், அதுக்கப்புறம் அங்கே இருந்த மேஜர் சுந்தரராஜன், அதுக்கப்புறம் அந்த நாடகத்தில் ஆரம்ப காலங்களில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே பாலச்சந்தர் குழுவாக இருந்ததுனால, ஈவன் சவுகார் ஜானகி கூட அவங்களும் இதில் நான் நடித்து கொடுக்குறேன்னு சொல்ல வி. கோபாலகிருஷ்ணன் நடித்து கொடுக்குறேங்கிற நாகேஷ் ஒரு பெரிய தூண். நீர்க்குமிழி நாகேஷ் அந்த அதுக்குள்ளே மிகப்பெரிய நடிகர் ஆகிட்டார். அவரை போட்டாலே ஒரு வியாபாரம், பெரிய ஹீரோக்களே அவரை போடுற நிலைமையில் இருந்ததுனால நான் நடித்து கொடுக்குறேன் பாலு அப்படியே அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பாலச்சந்தர் சாரும் நாகேஷும். அந்த நீர்க்குமிழிங்கிற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் வி. குமார். முந்தானை முகவுரையோ முக்கனிக்கு ஒன்று குறையோ, முந்தானை முகவுரையோ முக்கனிக்கு ஒன்று குறையோ, செந்தேனில் கிழிவுரையோ சேர்ந்ததும் முடிவுரையோ. தூங்க வேண்டுமோ கண்ணி நதியோரம் மின்னி விளையாடும் உன்னழகும் நீ என்ன கதை கூறும் வண்ண விழி மேடை. அவர் ஆரம்ப காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையும் விடலை. நம்ம இந்த படம் சக்ஸஸ் ஆகலைன்னா திருப்பி நம்ம டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் போய் மறுபடியும் வேலைக்கு சேர முடியாது. அதனால் அவரும் மேஜரும் புதுசாலித்தனமாக டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே ஒரு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் வேலையை விடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாங்க. இந்த நீர்க்குமிழி பெரிய வெற்றி ஆச்சா இல்லையான்னா பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, கமர்ஷியல் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாட்டு ஹிட் ஆச்சு. அதானே ஒரு மியூசிக் டைரக்டர் முதல்ல ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் ஓரளவுக்கு நல்ல படம், மோசம் இல்லை, ஆனால் பாட்டு ரொம்ப ஹிட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் டைரக்ஷன் தொடர்ந்து வரும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கையிடான்னு ஊமை கவிஞர் சுரதா எழுதின பாட்டு அந்த நீர்க்குமிழி படத்தில் நாகேஷ் பாடுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கு பயங்கர எதிர்ப்பு அந்த காலத்தில். என்ன முதல்ல ஒரு படம் பண்ணுறாரு பாலச்சந்தர், அதில் முதல் முறையாக இவர் மியூசிக் டைரக்டராக பங்கேற்றிருக்காரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையிடா ஆரடி நிலைமை சொந்தமாடான்னா அது சரி இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவங்கள் மட்டுமல்ல, அந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகிற நேரத்தில் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாலச்சந்தர் சார் ரொம்ப பிடிவாதமானவர். அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, டீம் கேப்டன். அவர்கிட்ட இருந்து எவ்வளவோ பேர் உருவானவங்க இல்லையா நடிகர்கள்.
இன்னும் இசையமைப்பாளர் ரஹ்மான்லாம் பிற்காலத்தில் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவங்க. அதனால் அவர் ரொம்ப அடமென்ட்டாக என்ன சொன்னார், அந்த கதைக்கு அது தேவை. ஏன்னா அந்த கதைப்படி அந்த ஹீரோ செத்து போகிறான். அதனால ஆடி அடங்கும் வாழ்க்கையிடான அவனுக்கு அவன் செத்து போகிறான்னு தெரிஞ்சு ஒருத்தன் என்ன பாடுவான் அப்படின்னு சொல்லி ஆஸ் எ ரைட்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த பாட்டை எடுத்தாங்க. இன்றைக்கி அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள். அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. அதுக்கு பக்கத்தில் அதுக்கு அதே மாதிரி அது ஒரு கிளாசிக்கான ஒரு சாங், அதாவது ஒரு தத்துவ பாடல்னா அதுலேயே கன்னி நதியோரம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஜெயந்தி இவங்க நம்ம நாகேஷ் இவங்கெல்லாம் ஆடுற மாதிரி பிற்காலத்தில் அதே மாதிரி மியூசிக்கும் அவர் போட்டிருக்காரு. அவர் வெறுமன சோகமான பாட்டுகள் மட்டும் போடலை, ஆனால் அவருடைய பாட்டுகள் எல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு எபிசோட் பத்தாது, அவ்வளோ ஹிட் கொடுத்தார் பிற்காலத்தில். நாகேஷுடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆரம்ப காலத்தில் பாலச்சந்தர் படங்களுக்கு பூரா மியூசிக் வி குமார். அது ஏவிஎம் எடுத்த மேஜர் சந்திரகாந்த் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் யாரோ அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டெல்லாம் அருமையான சாங், அது ஹிட்டு. ஜெயலலிதாவும் அவங்க நாகேஸ்வரில் நடிப்பார், அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவருக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் கேவி மகாதேவன் சார், எம்எஸ் விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இந்த மாதிரி மிகப்பெரிய மேதைகள் இருந்த இடத்துக்குள்ளே ஒருத்தர் வரார். வந்தால் அவங்களுக்கு பாட்டுக்கு ஈக்குவலாக இவருடைய பாட்டு ஹிட் ஆச்சு. படமே பார்த்தீங்கன்னா நீர்க்குமிழி வரும்போது வேறு மிகப்பெரிய நடிகர்களுடைய படம் அப்போ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு மத்தியில் ஒரு புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர் வந்த நீர்க்குமிழியும் மக்களால் பேசப்பட்ட படம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பிற்காலத்தில் பாலச்சந்தர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருகோடுகள், புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன், அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அதில் ரொம்ப ஹைலைட் பிற்காலத்தில் வெள்ளி விழா, கண்ணா நலமா, நிறைய படம் வி குமார் தான் பண்ணார். இதில் வெள்ளி விழாவில் பார்த்தீங்கன்னா காதோடு தான் நான் பாடுவேன். அப்படின்னு காதோடு தான் நான் பேசுவேங்கிறது மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு. அது அந்த பாட்டு ரொம்ப பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லார் ஈஸ்வரி பெரும்பாலும் கத்தி ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஃபோக் சாங் மாதிரி அல்லது ஒரு குத்துப்பாட்டு மாதிரி அந்த மாதிரி ரொம்ப கத்தி பாடணும்னா எல்லார் ஈஸ்வரி தான் பாடுவாங்க. ஆனால் சுசீலா மெலடியாக பாடுவாங்க. ஆனால் வி குமார் மியூசிக்கில் ஒரு படத்தில் தாமரை நெஞ்சத்தில் சுசீலாவை கத்தி பாட வச்சுட்டு இவங்க நம்ம எல்லார் ஈஸ்வரியை ரொம்ப மைல்டாக அந்த பாட்டை காதோடு தான் பாடுவாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம அடுத்த எபிசோடில் என்ன வி குமாரனுடைய மிகச்சிறந்த சில பாடல்களும் அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்ட சில சரிவுகள் எதனால் ஏற்பட்டுச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.